சொல்வதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை 50 வருடங்களுக்கு முன்பு தலைவர் கலைஞரிடம் அறிமுகப்படுத்தியவர் பி. ராமமூர்த்தி. அதற்கு பிறகு நான், பி. ஆர். ராமமூர்த்தி, ஒரு குழு அவரை பார்த்து கொண்டே இருக்கும். நான் எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கின்றோமோ 50 வருடத்துக்கு முன்பு தளபதியும் சரி, கனிமொழியும் சரி, ரொம்ப குழந்தைகளாக, இவர் சிறுவராக நம்மிடமே இருப்பார். ஆனால் அந்த குழுவில் இருந்த எந்த டாக்டரும் இப்பொழுது நம்மிடம் இல்லை. ஏஎல் அண்ணாமலை, மோசஸ், தம்பையா, வேணுகோபால், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களெல்லாம் கடந்து 94 வயதில் நம்மை விட்டு பிரிந்தார். அவரை பொறுத்தவரை நான் தலைவரிடம் சொல்ல வேண்டும், அவர் வாழ்ந்த காலம் 94 வருடம் அல்ல. உழைத்த காலத்தை பார்த்தால் அவர் 130 வருடம் வாழ்ந்து இறந்திருக்கிறார் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனால் இறைவன் படைப்பில் நம்பிக்கை இல்லை எனக்கு. இயற்கையின் படைப்பில் இதயம் இயங்குவதற்கு 130 வருடம். அந்த இதயம் இயக்கத்தை 130 வருடம் முழுமையாக வாழ்ந்து சென்றவர் தான் தலைவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் அவரிடம் முதலில் அறிமுகமாகும் பொழுது தலைவருக்கு தெரிந்திருக்கும், தளபதி எப்பொழுதும் கூடவே இருப்பார். ஒரு வருடம் அவர் தலைவரை பார்க்கும்போது தளபதியை பார்க்க முடியவில்லை. அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார், மிசா கைதியாக. அப்பொழுதும் அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த ஒரு வருடம்தான் அவரை பார்க்கும்போது என் சகோதரர் என்னிடம் இல்லை. ஒரு முறை சொன்னார், சொக்கலிங்க, நீ மருத்துவ துறையில் இதே துறையில் இருக்கின்றாய், இப்பொழுது எமர்ஜென்சி வந்து விட்டது, என்னை பார்க்க வருகின்றாயே, உன் வேலைக்கு ஆபத்து உண்டா அப்படின்னு ஐயாவிடம் சொன்னேன். நான் உங்களிடம் வருவது என் நண்பராக, அண்ணனாக, மருத்துவம் பண்ண வருகின்றன தவிர என்னை எவருமே கொஸ்டின் கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டால் அந்த அரசாங்க வேலையை எனக்கு வேண்டியதில்லை ஐயா என்று சொன்னேன். உண்மையில் அப்படி உடனே கவர்னர்கள் கூப்பிட்டு கேட்டார்கள். உடனே அவர்களிடம் சொன்னேன், ஐயாவை பார்க்க செல்கின்றேன். அவர்களும் உடனே ஐயாவுடைய உடல்நிலை கூட விசாரித்தார்கள். ஏன் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று ஒரு முறை ஐயா எனக்கு கூப்பிட்டார். ஐயா, நம் துரைமுருகன் ஐயாவிற்கு தெரிந்திருக்கும், அவரைத்தான் பார்க்க வருகின்றார் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு போனார். இல்லை இல்லை, நம்ம தம்பி துரைமுருகன் கொஞ்சம் கஷ்டப்படுறார், உடனே அவரை போய் பாருங்கன்னு சொல்லி இப்படி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கின்றேன். வீட்டில் ஒரு ஈஸி எடுத்து அங்கிருந்து பேசினேன். அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஏன் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன்? அவருடைய ஞாபக சக்தி அவரை மாதிரி எவருக்குமே இருக்க முடியாது. அவர் நகைச்சுவை உணர்வு அவர் மாதிரி இருக்க முடியாது. என் திருமணத்தை நடத்தி வைத்தியவர் நாம் கலைஞர். அப்பொழுது இருந்த கவர்னர் என்கிறார். அனைவரும் நான் போட்டோ சிடியெல்லாம் வச்சிருக்கேன். என்னுடைய பையன் மகள் திருமணத்தை நடத்தி வைத்தார். ஐயாவிடம் கேட்டேன், பேர குழந்தைகள் திருமணத்தை நீங்கள் தான் நடத்தின, கட்டாயம் நடத்துகின்றேன் என்று சொன்னார். நான் நினைக்கின்றேன், அவர் வாழ்வது மட்டுமே தமிழை சுவாசித்து தமிழுக்காக வாழ்வதால் தான் நான் இதய நிபுணராக இருந்தாலும் அவருக்கு உண்மையில் இதயத்தை வியாதி இல்லாமல் எங்களுக்கு வேலை கொடுக்காமல் கடைசி வரை இருந்தது என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கலைஞர்கிட்ட பாலிட்டிக்ஸே கிடையாது. அவ்வளோ